சாதி பெயர் நீக்கம் இதுதான் இப்போ தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய விவாதமா மாறி இருக்க ஒரு விஷயம். தெரு பெயர்கள், பள்ளி, வரலாறு புத்தகங்கள், அரசு ஆவணங்கள்ல இருந்து சாதி அடையாளங்களை நீக்கும் நடவடிக்கையை அரசு ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். சமூக சமத்துவத்துக்கான ஒரு நல்ல முயற்சி தான். ஆனா அதே நேரம் இந்த முயற்சி எல்லாருக்கும் சமமா நடந்திருக்குதா? அதுதான் இப்போ ரொம்ப பெரிய கேள்வி. முத்துராமலிங்க தேவர், வ.உ. சிதம்பரனார், சங்கரலிங்கனார் மாதிரியான தமிழ் பெயர்கள்ல இருந்து தேவர், பிள்ளை போன்ற பட்டங்கள் நீக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரம் கோயம்புத்தூரை சேர்ந்த விஞ்ஞானி ஜி.டி. நாயுடுவோட பேர்ல நாயுடு அப்படின்ற சாதி அடையாளம் இன்னும் விளக்கப்படல. இதுக்கு அரசு சொல்ற காரணம் என்னன்னா, அவர் அந்த பெயர்ல தான் மக்கள் மத்தியில பிரபலமானவர்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதே காரணம் முத்துராமலிங்க தேவருக்கும் வ.உ. சிதம்பர பிள்ளைக்கும் பொருந்தாதா? இவங்களோட பேரும் சமூகத்துல பிரபலம் தானே. ஏன் ஒரே விதி எல்லாருக்கும் இல்ல? இதுதான் மக்கள் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு பக்கம் அரசு சாதி அடையாளம் நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சில பேர்களுக்கு மட்டும் விலக்கு கொடுக்கறாங்க. இதை எப்படி நம்ம பாக்குறது? சமத்துவம் அப்படின்னா அது முழுமையா இருக்கணும். ஒரு பெயரை நீக்குறாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே சமமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது சமத்துவ முயற்சி இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் நடவடிக்கைன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. சரி, ஓகே, கடைசியா ஒரு கேள்வி. சாதி பெயர் நீக்கம் உண்மையிலேயே சமூக சமத்துவத்திற்கான முயற்சியா இல்ல அரசியல் சமநிலைக்கான ஒப்பந்தமா?